إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். தென்னிந்தியாவிலிருந்து முகமது ஹுசைன் என்ற நண்பர் தொடுக்கின்ற கேள்வி: வெள்ளிக்கிழமையிலே பெருநாள் வந்தால் பெருநாள் தொழுகையை தொழுவது மட்டும் போதுமானதா? அன்றைய ஜும்மாவை விட்டுவிட்டு அதற்கு பகரமாக உபதேசம் இல்லாத லுஹர் தொழுகையை தொழுது கொண்டால் போதுமானது என ஒரு சிலர் கூறுகின்றார்கள். இது சரியானதா என கேள்வி தொடுத்திருக்கின்றார்கள். இமாம்கள் இதிலே பல்வேறு கருத்துக்களை கூறியிருந்தாலும் அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான இமாம் வெள்ளிக்கிழமையில் பெருநாள் வந்தபோது கூட பெருநாள் தொழுகையை தொழுவித்த நபி அவர்கள் ஜும்மா நேரத்திலே ஜும்மா தொழுகையை தொழுவித்திருக்கின்றார்கள். அந்த இமாம் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெள்ளிக்கிழமையிலே பெருநாள் வந்து ஜும்மாவை தொழாமல் லுஹர் தொழுததாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இப்படி ஒரு அனுமதியை வழங்கியதாக தென்னிந்தியாவிலே பிரபல்யமான ஆலிமான பி ஜெய்னுல் ஆபிதீன் இந்த விடயத்திலும் ஒரு ஃபித்னாவை தோற்றுவித்திருக்கின்றார். நம்பகமற்ற ஒரு செய்தியை முன்வைத்து பெருநாள் தொழுகையுடனேயே ஜும்மாவையும் நடாத்தலாம் என்ற மிக அறிவீனமான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். இது பற்றி முன்னரே நாம் பதில் வழங்கியிருக்கின்றோம். குர்ஆன் சுன்னாவிற்கு நெருக்கமான மதுஹப் என கூறப்படுகின்ற ஹம்பலி மதுஹபிலே மிகச்சிறந்த அறிஞர்களில் ஒருவராகிய இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இது போன்ற கருத்தை கூறியிருப்பதை இமாம் குர்துபி அவர்கள் தங்களது தஃப்சீர் உட்பட பல்வேறு நூல்களிலே நாம் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையிலே பெருநாள் வந்தபோது பெருநாள் தொழுதவர்களை நோக்கி நீங்கள் ஜும்மாவிற்காக காத்திருக்க தேவையில்லை என உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி வழங்கினார்கள் என்ற விடயத்தை வைத்து இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இது போன்ற சலுகையை வழங்கியிருப்பதாக விளக்கம் கூறப்படுகின்றது. இமாம் குர்துபி அவர்கள் இதற்கு அழகான பதிலை கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு ஒரு சஹாபி கூறிய கூற்று ஏனையவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்கின்ற நிலையிலே அது ஆதாரம் கிடையாது என கூறியிருக்கின்றார்கள். இன்னும் தெளிவாக சொல்வதென்றால் அல்லாஹ் வானிலிருந்து இறக்கப்பட்ட வஹியை பின்பற்றுமாறுதான் முஸ்லிம்களுக்கு கட்டளையிடுகின்றான். சஹாபாக்களுக்கு ஒருபோதும் வஹி இறங்கவில்லை. எனவே அந்த சஹாபாக்கள் கூட குர்ஆன் சுன்னாவிற்கு முரணாக கூறிவிட்டால் அது தெரிகின்ற போது அவர்கள் தங்களை திருத்தி இருக்கின்றார்கள். எனவே சஹீஹ் முஸ்லிமிலே வெள்ளிக்கிழமையில் பெருநாள் வந்தபோது நபி அவர்கள் 2 தொழுகையையும் தொழுதார்கள். அதன் அடிப்படையில் 2 தொழுகைகளிலும் ஜும்மாக்களில் ஓதுகின்ற அதே 2 சூறாக்களை வெள்ளிக்கிழமையிலே பெருநாள் வந்தபோது பெருநாள் தொழுகையிலும் அந்த சூறாக்களை ஓதி ஜும்மாவிலும் அதனை ஓதினார்கள் என்ற ஹதீஸ் 7வது பாடத்தின் 16வது தலைப்பின் கீழ் இருக்கின்றது. குர்ஆன் சுன்னாவை பின்பற்றும் இந்த நேர்வழியை ஆரம்பித்து அதிலே பயணித்த நாம் ஆரம்ப கட்டத்தில் இவ்வாறு வெள்ளிக்கிழமையில் பெருநாள் வந்தால் ஜும்மாவை விட்டுவிடலாம் என்ற புரிதல் எம்மிடம் கூட இருந்தது. ஆனால் அல்லாஹ்வை அஞ்சி விரிவாக ஆழமாக அலசிய போது வெள்ளிக்கிழமையில் பெருநாள் வந்தால் பெருநாள் தொழுகையை விட முக்கிய கடமையான தொழுகையாகிய ஜும்மா தொழுகையை நபி அவர்கள் தொழுதிருக்கின்றார்கள். அதனை விடுவதற்கு சலுகை தந்த எந்த ஆதாரமும் கிடையாது.
ஊரில் உள்ளவர்கள் வெள்ளிக்கிழமையிலே துஹர் தொழுவதற்கும் எந்த ஆதாரமும் கிடையாது என்ற உண்மையை புரிந்து அதற்கு ஏற்ப இப்போது நாம் செயல்படுகின்றோம். எனவே சுருக்கம் என்னவென்றால், வெள்ளிக்கிழமையில் பெருநாள் வந்தால் பெருநாள் தொழுகையை கட்டாயம் அனைவரும் ஒன்று கூடி தொழ வேண்டும் என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னா. பெருநாள் தொழுகை தொழாமல் இருந்து விட்டால் குற்றம் கிடையாது. ஆனால் ஜும்மா தொழுகை என்பது கடமையான ஐவேளை தொழுகைகளில் ஒன்று. ஊரில் உள்ள நோய் இல்லாத ஆண்கள் அதனை விடுவதற்கு குர்ஆன் சுன்னாவிலே எந்த ஆதாரமும் கிடையாது. எனவே வெள்ளிக்கிழமையில் பெருநாள் வந்தால் கட்டாயம் பெருநாள் தொழுகையை நாம் தொழ வேண்டும். பெருநாள் தொழுகை தவறினால் கூட ஜும்மா தொழுகை என்பது ஊரில் உள்ள ஆரோக்கியமான ஆண்கள் மீது கட்டாய தொழுகையாகும். அதனை விடுவதற்கு எந்த ஆதாரமும் குர்ஆன் சுன்னாவிலே கிடையாது என்பதே உண்மையாகும்.